Sembarati, powered by Nippon Paint, Asia's real #1 paint. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். பார்வதி கேக்குறாங்கல்ல, சொல்லு. என்ன சொல்றீங்க ஐயா? போட்டியில ஜெயிச்சு ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க மேடம். என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னா யோசிக்காத. கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு உன் மனசுல இருக்கிறத அப்படியே அவங்க கிட்ட சொல்லு. என் பேரு பார்வதி. 10 வயசுலயே எங்க அம்மா இறந்துட்டாங்க. என்னையும் என் தம்பியையும் பாட்டி தான் பாத்துக்கிட்டாங்க. வயசு பொண்ணு ஊர்ல தனியா இருக்க வேண்டாம், இங்க வந்துருன்னு இந்த வீட்ல டிரைவரா இருக்கிற எங்க அப்பா சொன்னதுனால என் தம்பியை கூட்டிக்கிட்டு செம்பருத்தி செடியோட நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். நேத்து வரைக்கும் என்ன யாருக்கும் தெரியாது. போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேப்பரு டிவில எல்லாம் கூட என் போட்டோ வந்தது. இப்போ நீங்கெல்லாம் கூட என்ன தேடி வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த வீட்டோட பெருந்தன்மை. அடேங்கப்பா. ஆமா, கிராமத்துல இருந்து வந்த ஒண்ணும் தெரியாத நீங்க இந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல எப்படி ஜெயிச்சீங்க? நான் நம்புற கடவுள் தான் என்னை ஜெயிக்க வச்சாரு. அவர் மட்டும் எனக்கு தைரியம் கொடுத்து, எனக்கு ஊக்கம் கொடுத்து, நம்பிக்கை கொடுக்கலன்னா நான் இப்படி உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்க முடியாது. கடவுளா? வாவ், யார் அந்த கடவுள்? எங்க இருக்காரு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அவர் என் மனசுக்குள்ள இருக்காரு, என் கண்ணுக்குள்ள இருக்காரு. நான் பயப்படும் போது எனக்கு தைரியமும், நான் தடுக்கி விழும்போது என்னை தாங்கி பிடிச்சு தூக்கியும் விடுவாரு. மேடம், நீங்க இப்போ ஒரு பிராண்ட் அம்பாசிடர். உங்களுக்கு பல கம்பெனிஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வந்திருக்கு. நீங்க லட்ச லட்சமா சம்பாதிக்கலாமே. இல்ல வேண்டாம் சார். நானும் சரி, எங்க அப்பாவும் சரி, நாங்க 2 பேரும் இந்த குடும்பத்துக்காக சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அதனால இந்த கோவிலை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். கோவில். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். உங்க எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்கு, சாப்பிட்டு போங்க. ஓகே சார். தேங்க்யூ. பார்வதி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடர் பார்வதி கொஞ்சம் கூப்பிடுறீங்களா?
என்ன சமையல்காரி பிரஸ் இன்டர்வியூ பேஷா முடிஞ்சதா? அகிலா, பார்வதி சமையல்ல மட்டும் கெட்டிக்காரி இல்ல, பிரஸ்காரங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கறதுலயும் கெட்டிக்காரி தான். பிரஸ்காரங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எவ்வளவு பிரமாதமா பதில் சொன்னா தெரியுமா? பட்டிக்காட்டு பொண்ணு கேமரா மைக்குன்னு பார்த்து பதட்டப்படுவான்னு பார்த்தா எவ்வளவு நிதானமா போல்டா பேசினா தெரியுமா? நான் எங்கேயும் போக மாட்டேன், கடைசி வரைக்கும் இந்த வீட்ல வேலை செய்யறதுதான் தனக்கு சந்தோஷம்னு சொன்னா. அவ தன்னை பத்தி சொல்லல, முக்கியமா உன்னை பத்தி தான் சொன்னா. ரொம்ப பெருமையா சொன்னா. என்ன ஆதித்யா? இல்ல அருண்? நம்ம 17வது கம்பெனியை லான்ச் பண்றதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷன்ல நம்மள கவனிக்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்ல வேலை செய்யற எல்லாரையும் நம்ம கூட்டிக்கிட்டு போனோம். இல்லையா ஆதி? ஆமாம்மா. பியூட்டி காம்படிஷனுக்காக இன்டர்வியூல செலக்ட் பண்ண பொண்ணுங்க 5. am I right? ஆமாம்மா. அப்போ 6ஆவதா ஒரு பொண்ணு அந்த கான்டெஸ்ட்ல எப்படி வந்தா? அதேதாங்க எனக்கும் டவுட். நம்ம வீட்ல கரண்டி பிடிக்கிறவ எப்படி மேடை ஏறி அவ்வளவு அழகா நடந்தா? அவ நடை என்ன, உடை என்ன, பாவனை என்ன, அப்படியே போட்டிக்கு தயாராகி வந்த மாதிரில இருந்தா. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதி. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? நான் மறக்கணும்னு நினைக்கிறத ஏன் ஞாபகப்படுத்துற? இப்ப பத்திரிக்கைக்காரங்க கேட்ட கேள்வியையே நான் கேக்குறேன் ஆதி. அவ அங்க எப்படி வந்தா, எதுக்காக வந்தா? எனக்கு பதில் 25 நிமிஷத்துல தெரிஞ்சாகணும். அகிலா, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. நமக்கு தெரியாம அது எப்படிங்க நடக்கும்? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நாம ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜஸ், மீடியா பர்சன்ஸ் எல்லாரும் இருக்கும்போதுதான் அந்த 5 பேரை செலக்ட் பண்ணோம். am I right? ஆமாம்மா. அப்படி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரா பேர், பார்வதி பேர் எப்படி வந்தது? அது 25 நிமிஷத்துல 1 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. டிலே பண்ணாலோ இல்ல டீடைல்ஸ் வரலனாலோ என் வழியில நான் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். Your time starts now. அகிலா, ஆதி, அதிர்ஷ்டம் சைக்கிள்ல வந்தா துரதிர்ஷ்டம் பைக்ல வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு ஒரு டைமா? நான் டிஃபன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம வீட்டு சமையல்காரி பார்வதிய மேடை ஏத்துன அந்த அசகாய சூரை யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட மாட்டியா? ஆல் தி பெஸ்ட். கண்டுபிடி. ப்ரோ, என்ன ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யோசிக்கிறதுல எந்த யூஸுமே இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஐஸ்வர்யா தானே. அம்மாட்ட சொல்லிடலாம் ப்ரோ. இல்லடா, வேண்டாம். சரி இரு, நான் வந்துடுறேன். சத்தியமா பார்வதி மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஐஸ்வர்யா தான் ப்ரோ. டேய், எப்போ பார்த்தாலும் ஐஸ்வர்யா மேலே குற்றம் சொல்லிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, ஐஸ்வர்யா பார்வதி கிட்ட பேசிட்டு இருந்தது. ஐஸ்வர்யாவோட ஃபோன் நாட் ரீச்சபிளாகவே இருக்கு. என்ன பண்ணுறது? ஐஸ்வர்யா, மெதுவா போடி. ஏன் இப்படி வேகமா போற? மெதுவா போறதுக்கு இது என்ன மாட்டு வண்டியாடி? ஐயோ ஐஷு, எனக்கு பயமா இருக்கு ஐஷு. பொறுமையா போ ஐஷு. ஒன்னும் பயப்படாத, நான்லாம் டிரைவிங்ல எக்ஸ்பர்ட். உன்னை சேஃபா எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருவேன். தைரியமா உட்காரு. ஹே, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன்டி. நீ கல்யாண பொண்ணு வேற. உனக்கு இருக்க ஒன்னாச்சுன்னா என்னடி பண்ணுவ? மெதுவா போடி. கவலைப்பட வேண்டிய நானே கவலைப்படல, உனக்கு என்னடி பயம்? அப்படி பயமா இருந்தா நீ கண்ணை மூடிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோ. நீ கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நாம ஆன்ட்டி வீட்ல இருப்போம். சொன்னா புரிஞ்சுக்க ஐஷு. பொறுமையா போ ஐஷு.
இது ஒரு சின்ன விஷயம். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? ப்ளீஸ் ரிலாக்ஸ். எதுங்க சின்ன விஷயம்? சிஸ்டமேட்டிக்கா இருக்கிற நம்ம வீட்ல சின்ன ஒரு துரும்பு என் கண்ணுல பட்டா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது சாதாரண ஒரு வேலைக்காரி தப்பு பண்ணா நான் சும்மா விட்டுருவேனா? சர்வன்ஸை சர்வீஸ் பண்ணறதுக்காக தானே நான் ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னேன். அப்புறம் அவ எப்படி போட்டியில கலந்துக்கிட்டா? போட்டிக்காக நம்ம செலக்ஷன் பண்ணி வச்ச 5 பேரை மீறி இவ பேர் எப்படி அந்த லிஸ்ட்ல வந்தது? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே உன் பேர் எப்படி பாக்ஸ்ல வந்ததுன்னு. எனக்கு இப்ப பதில் வரணும். இல்ல யார்கிட்ட எப்படி பதில் வர வைக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஹாய் ஆண்டி. இவ வேற இப்பதான் வரணுமா? அகிலா கையால இந்த பார்வதி அற வாங்குறத பார்க்கலான்னு பார்த்தா சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி இவ வந்து நிக்கிறா. வாடி வா, கரெக்டான நேரத்துக்கு வந்திருக்க. அம்மாட்ட வசமா மாட்டினேன். இங்க பாத்தீங்களா, நம்ம 2 பேரும் ஃபங்க்ஷன்ல எடுத்துக்கிட்ட போட்டோக்கு Facebookல 50k லைக்ஸ் 25k கமெண்ட்ஸ் வந்திருக்கு. புள்ள பாவம். ரொம்ப முக்கியம். ஆதி தான் கால் பண்றாரு. ஹலோ ஐஸ்வர்யா எங்க இருக்க? நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். ஓ அப்படியா, சரி நீ அங்கேயே இரு, நான் வந்துட்டு இருக்கேன். யா ஓகே. என்னாச்சு ஆண்டி, எல்லாரும் சீரியஸா இருக்கீங்க? எனிதிங் ராங்? எஸ், எவ்ரிதிங் இஸ் ராங். எங்க வீட்டு வேலைக்காரி ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட பியூட்டி கான்டெஸ்ட்ல எப்படி கலந்துக்கிட்டான்னு எனக்கு தெரியணும். அதைத்தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஓவர் நைட்ல செலிபிரிட்டி ஆன பார்வதிக்கு ஆப்பு வைக்கலான்னு வந்தா ஆப்பு நமக்கு எதிராக திரும்பி இருக்கே. இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க, எனக்கு பதில் தெரிஞ்சே ஆகணும். அந்த கான்டெஸ்ட்ல இவ எப்படி கலந்துக்கிட்டா? கான்டெஸ்ட்ல கலந்துக்க சொல்லி இவளுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? பார்வதி, அதான் ரொம்ப நேரமா அம்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல, பதில் சொல்லு பார்வதி. சம்பந்தப்பட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க பேரை சொல்லுமா. ஏன் தயங்குற? ஆமா பார்வதி சொல்லு. நீ யாருன்னு சொல்லாம விட்டாதான் அம்மா கோவப்படுவாங்க. சொல்லு பார்வதி. டேய், இத்தனை பேர் மாத்தி மாத்தி கேக்குறாங்கல்ல, உன் வாயில என்ன குழக்கட்டிய வச்சிருக்க? சொல்லேண்டி. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லு பார்வதி. என்னடி, நாங்கெல்லாம் இப்படி கேட்டா சொல்ல மாட்டியோ? உன்கிட்ட கெஞ்சி கேட்கணுமோ? அப்பதான் சொல்லுவியோ? அம்மா, நோ, உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. பார்வதி சொல்லு பார்வதி. உண்மையை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிட்டதுக்கு காரணம் நான் தான் சொல்லு. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? இவ போட்டியில கலந்துக்கிட்டதுக்கு நீதான் காரணமா? ஆமா ஆண்டி, அந்த ஆங்கர் படிச்ச லிஸ்ட்ல பார்வதி பேரை சேர்த்ததே நான் தான். Are you mad? எதுக்காக நீ இப்படி செஞ்ச? ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? பல கோடி ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு இவ பிராண்ட் அம்பாசிடர் ஆகுறதா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, பைத்தியம் தான். ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டு மேல எனக்கு பைத்தியம். ஆண்டி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பண்ண பூஜையில நீங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அருணோட கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த 16 கம்பெனிலயும் உனக்கும் ஷேர் இருக்குன்னு சொன்னீங்க. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுக்கு மருமகளாகிறதுக்கு நான் ஏன் கல்யாணம் வரைக்கும் காத்திருக்கணும்? அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல ஆண்டி. மருமகளா இப்பவே நான் இந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த பார்வதி பேரை நான் லிஸ்ட்ல சேர்த்தேன். இவளை போட்டியில கலந்துக்க வச்சேன்.
அதுக்கப்புறம் நடந்ததுதான் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. பார்வதி ஓவர் நைட்ல ஃபேமஸ் ஆயிட்டா. அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நீ எதுக்காக அப்படி செஞ்ச? நான் ஒன்னும் புதுசா பண்ணல ஆண்டி. நீங்க சொன்னதை செயல்படுத்தியிருக்கேன். தட்ஸ் ஆல். எத்தனையோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்ல இருக்கும்போது புதுசா லான்ச் பண்ணிருக்க நம்ம கம்பெனியோட ஷேரை மக்கள் ரொம்ப ஆர்வமா வாங்கிட்டு இருக்காங்களே, அது ஏன்? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி வந்தது? நீங்க சொன்ன கான்செப்டோட வெற்றி. அதுதான் பார்வதியோட வெற்றியும் கூட. எஸ், அடித்தட்டு வீட்டு பொண்ணுங்க எல்லாருமே பார்வதியோட தங்களை கனெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலதான் கம்பெனிக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஷேர் வந்து குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம டார்கெட்டை விட பல கோடி ரூபாய் டர்ன் ஓவர் ஆயிருக்கு. எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி ஐஸ்வர்யா. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மருமகளா இந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சு என் மனசுக்குள்ள அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிட்டேன். யூ ஆர் கிரேட் ஐஸ்வர்யா. நாங்க இதை யோசிக்கவே இல்லை. டிஃப்ரெண்டான அப்ரோச் ஐஸ்வர்யா. சூப்பர். தேங்க்யூ. ஏய், இன்னும் ஏண்டி இங்கே நிக்கிற? போ, உள்ள போய் வேலையை பாரு. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். ஓகே. அருண் பாய். பாய். பாய் ஆதித்யா. பை. அம்மாட்ட இன்னைக்கு மாட்டுவான்னு நினைச்சேன். எஸ்கேப் ஆயிட்டா. நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவா மாத்திட்டு போயிட்டாளே. அம்மாட்ட வேற நல்ல பேர் வாங்கிட்டா. ஐயோ, ஏண்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்நாக்ஸ் சாப்பிடுறேன் அத்தை. இவ்வளவா? நாங்க நீங்களே சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். ஏண்டி தீனி பண்டாரம். உன்னை எதுக்காகடி நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்? ஆதித்யா மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டு வந்தீங்க. தெரியுது இல்ல? அத மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் இப்படி எதையாவது தின்னுகிட்டே இருந்தா ஆதித்யா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். சும்மா சும்மா திட்டாதீங்க அத்தை. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஆ, அப்படி கேளு. ஐயோ, தின்னுகிட்டே இருக்காத, அத வை. இந்தா, இத பாரு. ஐ, ஆதித்யா மாமா போட்டோல அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்காரு. போட்டோல மட்டும் இல்லடி, நிஜத்திலயும் ஆதித்யா ஹீரோ தான். நீதான் அவனுக்கு ஏத்த ஹீரோயினா மாறணும். அதுக்கு நான் என்ன பண்ணும் அத்தை? ஆதித்யாவோட கவனத்தை மெதுவா உன் பக்கம் திருப்பி அவனை உன் வலையில விழ வைக்கணும். அது எப்படின்னு நீங்க சொல்லி கொடுத்தா தானே தெரியும். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. தின்னி பண்டாரம். என்ன திட்டாதீங்க அத்தை. நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுங்க. இங்க பாரு, ஆதித்யா வீட்ல இருக்கும்போது நீ அவன் கண்ணுல படுற மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம்னு ஒரு 5-6 தடவை நடந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு நாளைக்கு 6-7 தடவையாவது நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி எல்லாம் பண்ணா ஆதித்யா மாமா என்ன கல்யாணம் பண்ணிப்பாரா? அது மட்டும் பத்தாது, நீ வந்து ஆதித்யா மேல உயிரையே வச்சிருக்க. ஆதித்யா கிடைக்கலனா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். உண்மையிலேயே நான் செத்து போகணுமா?